தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் திடீரென ஒரு அரசியல் வெடிகுண்டை போட்டிருக்கிறார். அந்த வெடிகுண்டு என்ன நடக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம், ரஜினிகாந்த் நேற்று கவிஞர் வைரமுத்து வீட்டிற்கு சென்று கிட்டத்தட்ட 100 நிமிடங்கள் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் பல விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறார்கள். உணவு முறையிலிருந்து உடல்நிலை குறித்தும் உள்ளூர் முதல் வெளியூர் வரை அனைத்து விடயங்களையும் பேசியிருக்கிறார்கள். அதில் அரசியல் குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அந்த அரசியல் குறித்து பேசும்போதுதான் மிக முக்கியமாக அவர் பேசிய தகவல் என்பது வைரமுத்து நடுங்கி போயிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அவர் வடநாட்டு அரசியல் குறித்து பேசியிருக்கிறார். வடநாட்டு அரசியல் குறித்து பேசி அங்கு நிகழப்போவதாக ஒரு நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்து, திடீர் திருப்பம் ஒன்று வடநாட்டு அரசியலில் ஏற்பட போவதாகவும் அந்த திருப்பம் குறித்து அவர் விவரித்த போது நான் நிமிர்ந்து உட்கார்ந்து விட்டேன். அந்த அளவுக்கு, அதாவது பேசும்போது அவர்கள் சாவகாசமாக உட்கார்ந்து பேசுவார்கள். ஆனால் ரஜினி அந்த கருத்தை, அந்த நிகழப்போகும் திருப்பம் குறித்து பேசியவுடன் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் என்றால் அந்த அளவுக்கு மிக முக்கியமான திடீர் திருப்பம் ஒன்று வடநாட்டு அரசியலில் வெகு விரைவிலே ஏற்பட போகிறது என்பதை ரஜினிகாந்த் சூசகமாக வைரமுத்துவிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த விடயம் என்னவென்று குறிப்பாக வைரமுத்து தனது எக்ஸ் பதவியிலே அது குறித்து எந்த நிகழ்வையும் குறிப்பிடவில்லை. ஆனால் வடநாட்டு அரசியலில் நிகழப்போகும் முக்கிய திருப்பம் ஒன்று நிச்சயமாக பெரும் திருப்பமாக, நாடு முழுவதும் பேசப்படும் திருப்பமாக இருக்கும் என்பதை அவர் அந்த தொனியிலே தான் அந்த எக்ஸ் பதவியிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மிகப்பெரிய திருப்பம் ஒன்று விரைவிலே வடநாட்டு அரசியலில் ஏற்பட போகிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்தும் விவாதித்தோம். அதாவது பரபரப்பான ஒரு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, வெப்ப அரசியல். அந்த அளவுக்கு இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்காக ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிகழ்வு மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த வகையிலே தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இருவருமே அந்த வெப்ப அரசியல் குறித்த நிகழ்வுகளை விவாதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வைரமுத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அதை வைரமுத்து பதிவும் இட்டிருக்கிறார். அடுத்த 2 ஆண்டுகளுக்கான தனது கலை பயணம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன படங்கள் நடிக்கப் போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன் என்பது குறித்து ரஜினிகாந்த் வைரமுத்துவிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே வைரமுத்து ரஜினிகாந்த் தெரிவித்த தகவலை 2027ஆம் ஆண்டு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையிலே அந்த தனது பதிவினை வைரமுத்து குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று ரஜினியிடம் முதிர்ச்சி தெரிகிறது, முதுமை தெரியவில்லை, இளமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வாராது என என்னுடைய சொற்கள் பொய்யாகவில்லை என்பதை ரஜினி நிரூபிக்கும் வகையிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்ற வகையிலே ரஜினியை பாராட்டி அவர் தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் பதிவிலே வைரமுத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் இருந்து நீண்டு விலகி இருந்தார். அவருக்கு வடநாட்டு அரசியல்வாதிகள் பலரும், குறிப்பாக தற்போது ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பலர் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இந்த நிலையிலே வடநாட்டு அரசியலில் ஒரு முக்கிய திருப்பம் நிகழப் போகிறது. அந்த திருப்பம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும் என்பதை குறித்து மிக தெளிவாக அவர் வைரமுத்துடன் பேசும்போது தெரிவித்திருக்கிறார். வைரமுத்து அந்த தகவலை வடநாட்டு அரசியல் குறித்தும் அங்கு நேரப்போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்ன பொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் என்ற வகையிலே அந்த திருப்பம் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும், நாடு முழுவதும் பேசப்படும் திருப்பமாக இருக்கும் என்பதை குறிப்பிடும் வகையிலே வைரமுத்து எக்ஸ் பதவியிலே போட்டிருக்கிறார். நிச்சயமாக ரஜினியிடம் இது மறைமுகமாக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் என்ற அனுமதி பெற்றுதான் ரஜினிகாந்த் சொன்ன கருத்து குறித்து சூசகமாக வைரமுத்து பதிவிட்டிருப்பார் என்று நம்புகிறோம். அந்த வகையில் ரஜினி போட்ட அந்த அரசியல் குண்டு என்ன, எப்போது வெடிக்கப் போகிறது, வடநாட்டு அரசியல் என்ன நிகழப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு பன்மடங்கு தூண்டி விட்டிருக்கிறார். அனைவருடைய எதிர்பார்ப்பும் அதிகரிக்க வைத்திருக்கிறார் கவிஞர் வைரமுத்து என்றுதான் கூற வேண்டும். ஷர்மிளா.